PMEGP திட்டத்துல நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கலையா இல்ல உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும்னு உங்களுக்கு பயமா இருக்கா? உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம 35% மானியமும் மொத்தமா உங்களுக்கு கிடைக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனல். நீங்க PMEGP லோனுக்கு அப்ளை பண்ணி இருக்கீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரூல்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நீங்க சரியான ஏஜென்சியை செலக்ட் பண்ணணுங்க. அதாவது நீங்க எங்க குடியிருக்கீங்க, எங்க தொழில் செய்ய போறீங்க, இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கணும். அதாவது நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதி கிராமப்புறம் அப்படின்னா KVIC அப்படின்னு கிளிக் பண்ணணுங்க. அதுவே நகரப்புறம் அப்படின்னா DIC அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். இதுலதான் பெரும்பாலும் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. என்ன அப்படின்னா, தொழில் செய்யற இடமும் நாம தங்கியிருக்கக்கூடிய அதாவது குடியிருக்கக்கூடிய இடமும் ரெண்டும் ஒண்ணு இல்ல. அதாவது நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதியும் நீங்க தொழில் செய்யக்கூடிய பகுதியும் ஒரே இடத்துல இருந்துச்சு, அதாவது ஒரே கிராமத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது KVIC அல்லது KVIP அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இல்ல நீங்க குடியிருக்கிறது கிராம பகுதி, நீங்க தொழில் செய்ய போறது நகர பகுதி அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன்ல DIC அப்படிங்கிற அந்த டிக் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்களை லோன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மிகைப்படுத்தி சொல்றதுங்க. அதாவது உங்களுடைய லாப சதவீதத்தை ரொம்ப அதிகமா காட்டுறது. அப்படியெல்லாம் ஈஸியா கவர்மெண்ட்டை ஏமாத்திட முடியாது. நீங்க நியாயமான லாபத்தை காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே 20 to 27% வரைக்கும் லாபம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஒவ்வொரு பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல லாப சதவீதம் அப்படிங்கிறது 30 to 66% வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியேப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் செய்யப்படும். அதனால நீங்க இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. மூணாவது ரூல்ஸ் என்னன்னா, கல்வி தகுதிங்க. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணுங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது தேவையில்லை. சோ இதுல நீங்க கிளியரா இருந்தா போதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உற்பத்தி சார்ந்த தொழில் செய்ய 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுவே சேவை தொழில் செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணுங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், வங்கி மேனேஜர் கிட்ட நீங்க நேர்ல போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் பத்தியும் நீங்க கடன் வாங்குறத பத்தியும் தெளிவா அவர்கிட்ட பேசி இருக்கணுங்க. எப்பயுமே ஆன்லைன்ல அப்ளை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த பேங்கை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க்குடைய மேனேஜர் கிட்ட நேரடியா போயிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர்கிட்ட காமிச்சு, சார் நான் இந்த மாதிரி ஒரு தொழில் செய்யறதா இருக்கிறேன், நீங்க இந்த என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு இந்த லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத ஒரு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடுவேன். இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கு நான் திருத்திக்கணும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை திருத்திட்டு கொண்டாந்து நான் அப்ளை பண்றேன் சார் அப்படின்னு நீங்க மேனேஜரை பார்த்து கண்டிப்பா பேசணுங்க. கடைசியா பார்க்கக்கூடிய 5வது விஷயம் என்ன அப்படின்னா, unable to process அப்படின்னு ஒரு எரர் உங்களுக்கு வருங்க. அதாவது நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்றப்ப உங்களுக்கு unable to process அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு காட்டும். இதுக்கான காரணம் என்னன்னா, சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எரர், அதாவது unable to update your application அப்படிங்கிற ஒரு மெசேஜும் கூடவே வருங்க. அதை நீங்க தவிர்க்கணும். என்ன பண்ணுனா, ஒரே ஒரு முறை மட்டும் சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்படி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். ஏன் லேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, PMEGP அப்படிங்கிறது மிகப்பெரிய வெப்சைட்டுங்க. அதுல ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான பேர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அந்த வெப்சைட்டை பயன்படுத்தும் போது கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோவாகும். சோ அந்த ஸ்லோவை நாம உடனே எரர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய முறை அந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடக்கூடாது. சோ வெயிட் பண்ணி மெல்ல ஒரே ஒரு முறை கிளிக் பண்ணாலே போதும், கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய அப்ளிகேஷன் 90% செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாச்சும்
இந்த வீடியோல சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.